கௌதம் சைடில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. செம்ம ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜெயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து இந்த வாட்டி ஃபங்க்ஷனில் இந்திராவை கலந்து கூடக்கூடாதுங்கிற மாதிரி தந்திரமான முறையில் யோசிக்கிறாங்க. ராகினி வந்து திங்க் பண்ணுறாங்க, நம்ம சொன்னதெல்லாம் ஜெயா அக்கா நிறைவேற்றுவாங்களா, இந்திராவை கூப்பிட்டு தனியாக வந்து பேசுவாங்களாங்கிற மாதிரி யோசிக்கும்போது கௌதம் கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்திரா வந்து அவங்க அக்காவுக்கு சீமந்தம் ஃபங்க்ஷன் நடக்கிறத பற்றி ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் சண்டையே நடக்காது தெரியுமா, நான் சண்டை போட்டால் கூட எங்கள் அக்காவுக்கு பதிலுக்கு சண்டை போட தெரியாது. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக வந்து வீடு போகும். ரெண்டு ரெண்டு பசங்க இருக்கிற வீடாக இது. எப்போதும் வந்து சண்டையும் சச்சரமாக வந்து எங்கள் வீட்டிலாம் இருக்குது, உங்கள் வீடு எப்படிங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் காவியா தான். கௌதம் இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டிருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பின்னாடி வர ஆட்டோவில் தான் கவனமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தூரம் வண்டி போயிட்டுருக்கு, ஏர் ஃப்ரெஷ்னர் என்னமோ மாட்டணுன்னு சொன்னேன். ஆமாண்டா, அதை ஆன் பண்ணானா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளோ தூரம் ஆகி போய்கிட்டே இருக்கு. நீ சொன்னதெல்லாம் இது வரைக்கும் கணக்கச்சிதமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, அஜய் எனக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறியா, உனக்கு நான் எங்கே ஆப் வைக்கிறேன்னு மட்டும் பொறுத்துட்டு பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. கௌதம் நீ எங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்கிறியா, இந்திரா கோச்சிக்காதா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்மளை சுற்றி சதி வேலையே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்ப்போங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து இருக்காங்க நம்ம கௌதம். கௌதம் நான் உன்ட்ட தான் பேசுகிறேன், நீ என்ன பட்டமாக இருக்க, பின்னாடி அப்படி யார் வரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கா சீமந்த ஃபங்க்ஷன், வீட்டில் சண்டையே நடக்காது, இதான பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா நீ கான்சன்ட்ரேஷனோட வந்து வண்டி ஓட்டுறேன்னு நல்லாவே தெரியுது. சரி 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 நீ ஓட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொல்கிறதையும் கொஞ்சம் சிரிச்ச மூலமாக வந்து கேட்கலாம்ல, என்னையும் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ல. இந்திரா வண்டி ஓட்டுறது ரொம்ப முக்கியம். அப்போ ரோட்டை பார்த்துக்கிட்டு தான் வந்து நீ பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். கண்ணும் பார்த்து பேசுகிறதுக்கு இது பீச்சோ பார்க்கோ கிடையாது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ட்ரைவ் பண்ணுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைடு மிரரில் தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதம், இந்திரா மட்டும் ரூமுக்கு போயிட்டாங்க. ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ஆன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நம்ம கௌதம். ஆனால் எப்படா இது மாதிரி ஆச்சு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி வீட்டு வாசலில் யோசிக்கும் போது கௌதம் மாதம் வந்து பார்க்குறாங்க. தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து ஆட்டோ வந்து போக ஆரம்பிச்சிது. ஆல்ரெடி அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வச்சுருக்காங்க நம்ம கௌதம் கையில். சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அந்த ட்ராயர் திறந்து ஏர் ஃப்ரெஷ்னர் எடுக்கும்போது கௌதம் காலில் ஒரிஜினல் ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து இருக்குது. ஓ அஜய் இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ரோட்டில் வந்து விட்டு எறிகிறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை வைக்கிற இடத்துல மிகப்பெரிய உனக்கு ஆப்பு வைக்காமல் நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி கௌதம் வந்து மாஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன். என்னம்மாம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததை நினச்சா. இல்லைம்மா நீ வீட்டுக்கு வந்தோன்னே ஜெயா வந்து உன்னை கூப்பிட்டா, உன்கிட்ட தனியாக ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லியிருக்கா. நிச்சயம் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தா உன்னை இந்த வீட்டிலே நிரந்தரமாக தங்குறதுக்கு அவளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஜெயா ரொம்ப நல்லவம்மா, ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்களே. என்னது அப்பா வந்திருக்காங்களா, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. ஒரு பக்கம் கௌதம் வந்து கேட்குறாங்க, அம்மாவா உண்மையிலே கூப்பிட்டாங்கப்பா, என்னால் நம்பியே இல்லையா. ஆமாண்டா அம்மா தான் கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் வந்தேன், வர சொல்லியிருக்காங்க. சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் ராமச்சந்திரனும். மாடிக்கு ரொம்ப சந்தோஷத்தோட உற்சாகத்தோடு போகிறாங்க. நிச்சயம் வந்து அத்தை வந்து என்னை ஏற்றுக்கிறதாங்க இந்த வீட்டை மறுமலாக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயம் அவங்களோட மனசு மாறதானே செய்யும். ராகினியோட தப்பு கூடிய சீக்கிரம் வந்து வெளிச்சத்துக்கு வந்து ராகினியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே வந்து உள்ளே போகிறாங்க. இருந்தாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க அவங்களுக்கும் கொஞ்சம் தயக்கமாக தானே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. கேஷுவலாக உள்ளே போகிறப்ப, அத்தை எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை, நீங்கள் என்ன வேணான்னு கேளுங்க அத்தை, நான் உங்களுக்காக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க. மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்க வேணாம், உங்களுக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா இப்பயே இருந்தேன், நீ தான் கொடுக்குற இடத்துல இருக்க, நான் கை நீட்டி வாங்குற இடத்துல தானே இருக்கேன். அத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட பெரிய மனுஷின்னா அது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு கீழே இருக்கிற நாங்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு வந்து கட்டுப்படுறோம். அதனால் நீங்கள் என்ன வேணான்னு கேளுங்க, நான் வந்து செஞ்சு தரேன், அந்த மீனிங்கில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்டதே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்க போகிறேன், உன்னால் செஞ்சு தர முடியுமா. சொல்லுங்க அத்தை, சட்டுன்னு வந்து நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன எதுனே கேட்காம வந்து இந்திரா வந்து வாக்குறுதி கொடுக்குற மாதிரி தெரியுது அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஜெயா வந்து பேசுகிறாங்க, நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் நீ இருக்கணுமா வேணாமா, நான் யோசிக்கணும். என்னத்தை சொல்கிறீங்க, நான் இல்லாமல் எப்படி, நீ முன்னாடி நின்று எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதே மாதிரி காவியா பக்கத்தில் நீ நிற்கக்கூடாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா அவ்வளோ பிரச்சனை உன்னால் நடந்துக்கிட்டே இருக்குது. அத்தை இதெல்லாம் ரொம்ப அநியாயம், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்திரா வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஜெயாவை எடுத்து பேசுகிறாங்க, பாத்தியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வாக்குறுதி அது இதுன்னு நீங்கள் இதான் கேட்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும். ஏற்கனவே வந்து நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சி தான் நான் அந்த ரூமுக்கு வந்தேன். ஓ அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா,
இப்போ வாசலில் வந்து பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ வந்து பவுடர்லாம் வந்து விற்பியான், இந்த குடும்பம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இந்த பவுடர் விற்று தான் இவங்க இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ அவமானமாச்சு தெரியுமா. நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டாலும் அவங்களாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் வரக்கூடிய விஐபிலாம் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே பெரிய ஆள், நமக்கும் சொசைட்டியில் நல்ல மரியாதை இருக்குது, அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நீ பவுடர் விற்றதை பற்றி யாராவது ஏதாவது பேசி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும். இந்த கேஸ்லேருந்து ஒன்று வெளில கொண்டு வரத்துக்கு கோடி கணக்கில் வந்து செலவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் யார் தப்பு பண்ணா என்ன ஏதுன்னு தான் உங்களுக்கே தெரியுமே, ராகினி தானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் என்ன வந்து இது மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ராகினி தானே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கிற மாதிரி இந்திரா வந்து பாயிண்ட்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஏய், எல்லாரும் உன்னை பற்றி தானே கேட்குறாங்க, ராகினி சம்மந்தப்பட்ட விஷயம் வெளியே வரல, அதனால ராகினி தப்பு பண்ணலையா, ராகினி வந்து இவங்க மேலே பழி போட்டதுனால இந்திராவோட சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் லைட்டாக விலிக்காயிருக்கான், அதனால வந்து பயப்படுறாங்களா. இது என்ன கதைனே தெரியல. நம்ம ஜெயா வந்து சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. அத்தை ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க அத்தை, இந்த வீட்டுக்கு மருமகளாக என்னை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் அதுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் எங்கள் அக்காவுக்கு என்னை தங்கச்சியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லி செம நோஸ் கட் பண்ணி விட்றாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. என்னால் கேட்க தான் முடியும், கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் எதுவும் கேட்டதில்லை, உன்கிட்ட நான் கேட்டிருக்கேன், தரையா தரமாட்டியா அப்படின்னு சொல்லும்போது பேரதிர்ச்சியாக வந்து இந்திரா பார்க்குற மாதிரி காட்டி எபிசோட முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.